எங்கள் வீட்டு மாடி தோட்டத்தில் இருக்கிற தாமரை பாருங்களேன், எவ்வளோ அழகு! அப்பா, வாசனைன்னா செம்ம வாசனை வருதுங்க. இதோட வெரைட்டி என்னென்னா இது ஐஸ்வர்யாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஷோ, இதை அப்படி இந்த அளவுக்கு விரிஞ்சிருக்குன்னு வைங்களேன், நம்ம இந்த இதழ்களை எடுத்து விடணும். ஐயோ, எவ்வளோ வாசனைங்க, எவ்வளோ வாசனை! சூப்பராக இருக்குது. எப்பா அப்பா, செம்ம அழகு இருக்குல்ல. ஐயோ, இது இன்றைக்கி தான் எங்கள் வீட்டில் முதலாக பூக்கிற பூ. வாட் பியூட்டிஃபுல்! அப்பா, ஐயோ, எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்களேன். செம்ம செம்ம. இங்கே பாருங்கள், இந்த நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, இது எவ்வளோ அழகாக டபுள் கலரில் இருக்குது. வாவ் வாவ் வாவ்! இது எல்லாமே எங்கள் வீட்டு வாத்து இருக்குது பார்த்தீங்களா, எல்லாத்தையும் காலி பண்ணிடுச்சு. அதுக்கப்புறமா நம்ம சரி பண்ணி இது எப்போது வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கப்புறமா பூத்த பூ தான் இது. நாய் எங்கள் ஊழ விட்டுட்டுருக்கு. இது ரெட் லகூன் வெரைட்டி. அப்புறம் இது பூத்து கொட்டுது, எவ்வளோ அழகாக இருக்குது இது கொட்டும்போது. இதெல்லாம் இப்போது மொட்டு வந்திருக்கா, நிறையா பூத்து முடிஞ்சிருச்சு. இது என்னென்னா 1000 இதழ் தாமரை அப்படிங்கிறது இப்போ தான் மொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. முதலாக இப்போ தான் மொட்டு வந்துக்கிட்டு இருக்கு. பார்க்கலாம், இது பூ பூக்கும்போது நான் வீடியோ எடுக்கிறேன். எவ்வளோ அழகாக புஷ்ஷியாக வருது பாருங்கள். ஒரு இலை எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்கள், எவ்வளோ உயரமாக வந்து எவ்வளோ பெருசு இருக்குது பாருங்களேன். எப்படி என்ன அழகு! இதெல்லாம் நம்ம மாடி தோட்டத்தில் இருக்கிறத நினச்சாலே ஒரு சந்தோஷம், ஒரு ஹாப்பினஸ், ஒரு மைண்டு ஃப்ரீயாக இருக்குங்க. நமக்கு எவ்வளோ ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் அது நமக்கு இந்த செடிங்கள்லாம் பார்க்கும்போது, இவங்களோட அழகை பார்க்கும்போது நமக்கு அதெல்லாம் ஒரு பெருசாகவே தெரியாது. வாழ்க்கையில் எவ்வளவோ நமக்கு பிடிச்ச விஷயங்கள் இருக்குது. சோகம், துக்கம் இதெல்லாம் மனசில் இருந்து தூக்கி எறியறதுக்கான ஒரு வழி தான் இந்த மாதிரி செடிகள் வளர்க்குறது. இயற்கை மேலே நாட்டம் செலுத்துறது, ஆசையாக பார்த்துக்கிட்டு இருந்தாலே நமக்கு எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸுமே இருக்காதுங்க. பாருங்கள், பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல்.